யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் டாப் கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் சிறுமி வந்து பார்த்திங்கன்னா வேனில் அடிபட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட ட்ரைனேஜில் சம்திங் விழுந்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மைவி 3 ஆர்ட்ஸ். ஸோ மைவி 3 ஆர்ட்ஸை பற்றி பேசும்போது நான் ஒவ்வொரு டைமும் வாட்ச் பண்ணியிருக்கேன். வியூவர்ஸ் வந்து அதை லைக் பண்ணி பார்க்குறாங்க. அது லைக் பண்ணி பார்க்கறக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது, எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பண தேவை அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இன்னுமே இருந்துகிட்ருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மக்களுங்கிறத விட எனக்கே பண தேவை இருக்குது, சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும். என்ன அப்படின்னா, மைவி 3 ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று கேஸ் பார்த்துருந்தேன். அதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். 3ஆம் தேதி நடந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா பங்கம் பண்ணிட்டார். கேள்விகள் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேறு லெவலில் இருந்துச்சு. பட்டு என்ன தான் இருந்தாலும் இந்த கேஸ் வந்து அகைன் வந்து பெண்டிங்கில் தான் போயிருக்கு. இந்த கேஸோட அப்டேட்டு அகைன் எப்போ வரும் அப்படின்னா, ஜனவரி 7ஆம் தேதி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 டேஸ் 3 டேஸ் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வரும்போது நமக்கு தெரியும். 71 டைரக்டர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆப்னண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெயில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காரணமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது லாஜிக்கல் மூமெண்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. அதை ஒரு இன்கமாக அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வீடியோஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு அது மூலிமா அமௌண்ட் வருது. பட் இதை பற்றி ஏதாச்சும் ஃப்ராடுத்தனமாக இதில் யாராச்சும் அமௌண்ட்டு போட்ட அமௌண்ட் வராமையோ, இல்லை ஐடி ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் ஆகிறதோ, ஏதாச்சும் இஷ்யூ இருந்து ஏதோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக சொல்லி இது கேஸாக அவங்க போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் அந்த மாதிரி பெருசாக எந்த இஷ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. இதை ஒரு பெரிய கேஸாக எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்ருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் 12,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு பெருசாக எல்லோரும் சொன்னாலும், மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொன்ன மாதிரி தெரியல. இந்த கேஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருக்குது. இது எப்போ முடியுங்கிறது தெரில. நிறையா ரூல்ஸ் சொல்கிறாங்க. பட்ஸ் ஆக்ட்டுங்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அதிகமாக வந்திருக்குதுங்கிறாங்க. ஆமாம், மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் அவங்க யூசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க வந்து புது மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஆட்ஸ் மூலிமா ரெவன்யூ பார்க்குற மெத்தட் கொண்டு வந்திருக்கிறதுனால மக்கள் இந்த ஆப்புக்குள்ளே டெபாசிட் பண்ணுறாங்க. அது லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆகிறவங்க பேசிக்குவாங்க. பட் இதில் லாஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லையே. எல்லாத்துக்கும் வீடியோ மூலிமா ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீடியோ இல்லைனாலும் கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏற்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 7ஆம் தேதி இதோட அப்டேட் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதோட வீடியோவும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு மைவி 3 ஆர்ட்ஸோட 71 டேரக்டர்ஸ்க்கும் பெயில் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரம் மைவி 3 ஆர்ட்ஸ் கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மைவி 3 ஆர்ட்ஸோட அப்டேட், இன்னும் சில அப்டேட்டெல்லாம் நிறையா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.